ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 7த் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். ஹீரோ கேட்டிருப்பான், இந்த கான்குபைன வந்து என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு எப்படி பனிஷ் பண்ணலாம்? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க பக்கத்துல வந்து ஒரு கோயில் இருக்கு. அங்க போயிட்டு அவங்க வந்து கோயிலுக்கு சேவை பண்ணட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ சொல்றான், மெய்யங்க்கு போகட்டும் அப்படின்னு. அவங்க அப்பா கொஞ்சம் தடுமாறுறாரு. ஏன்னா மெய்யங் வந்து இங்கேருந்து ரொம்ப தூரம். போனா ரிட்டர்ன் வர்றதுக்கு போய் பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அங்க நெறைய கோயில் இருக்கு. அந்த கோயில்ல அவங்க வந்துட்டு சேவை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா ஹீரோயின் வந்து என்னோட வருங்கால பொண்டாட்டி ஆக போறவ. அவளுக்கு வந்து இவங்க எந்த பிரச்சனையும் மறுபடியும் குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. இங்க ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றா, ஹீரோ வந்து 3 விஷயம் ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காரு தெரியுமா? அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயினும் என்னன்னு கேட்கிறா. ஃபர்ஸ்ட் விஷயம் மிங்ஷுக்கு வந்து லிங்ஷுவ கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம் அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, கரெக்ட் தான். லிங்ஷு ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஃபேமிலி. இவ அங்க போனா அப்படின்னா கரெக்ட்டா டிசிப்ளின் எல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் ஒழுங்கா இருப்பா அப்படின்னு சொல்றா. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கான்குபைன வந்து மயாங்க் அனுப்ப போறாங்களாம். அங்க வந்து அவங்க லைஃப் ஃபுல்லா அங்க தான் இருக்க போறாங்க அப்படிங்கும்போது ஹீரோயின் கொஞ்சம் வருத்தப்படுறா. இந்த விஷயத்துக்கு இவ்ளோ பண்ணணுமா அப்படின்னு. பட் ஸ்டில் இவங்க பண்ணது தப்பு தானே. அப்ப அது கரெக்ட் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தேர்ட் என்ன அப்படின்னு கேட்கிறா. மூணாவது விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு ஒரே வெட்கமா வருது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கிட்ட இருந்து அவளுக்காக கொடுக்க வேண்டிய சீர்வரிசைலாம் வருது. அப்படியே வந்து நெறைய கொண்டு வந்து வச்சுட்டுருக்காங்க. அப்படியே தங்கம், வெள்ளி 100 ஏக்கர் வந்து ரொம்ப வளமான இருக்க லேண்ட் அப்படி இப்படின்னு இன்னும் அப்படியே லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அவ்ளோ கொண்டு வந்து வச்சுட்டுருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கு வந்து ஸ்பெஷலா ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணி கல்யாணத்துல வந்து எப்படி நடந்துக்கணும், எவ்ளோ டிசிப்ளினா இருக்கணும், எப்படி அவளோட போஸ்டர்லாம் இருக்கணும் அப்படின்னு இங்க ட்ரெய்னிங் போயிட்டுருக்கு. ஹீரோயினும் கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கா. அந்த அன்னைக்கு நைட்டே வந்து கான்குபைன அந்த மேயாங்க்கு அனுப்பி வச்சுடுறாங்க. அந்த கான்குபைனுக்கு ரொம்ப வருத்தம். திருப்பி பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் வந்து பார்க்குறாரு. இவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இனி திருப்பி பார்க்கவே முடியாது அப்படின்னு. அடுத்த நாளே மிங்ஜூவியும் அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அவளும் மொறச்சிட்டே பார்க்கலாம்டா என்னதான் பண்றீங்க அப்படின்னு மொறச்சிட்டே போயிடுறா அவளும். அங்க கட் பண்ணா இங்க மிஸ்டர் செங்கோட பையன் இவன் வேற யாரும் இல்ல. இவன் தான் எக்ஸாம்ல ஃப்ராட் பண்ணி செகண்ட் மார்க் வந்திருப்பான். அவன வந்து இந்த ஹீரோயினோட கசின் ஒருத்தன் இருப்பானே அவன் புடிச்சிட்டு போறான். ஹீரோ தான் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அதனால தான் இவன் கிட்ட எப்படியாவது உண்மைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன கூட்டிட்டு போய் கட்டி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. நிஜமா சொல்லு எப்படி நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ண? அதுவும் செகண்ட் மார்க் எப்படி வந்த? அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நானே தான் நான் படிச்சேன் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓஹோ! நீயே எல்லாமே படிச்சு நீ வந்து மார்க் வாங்குனல்ல அப்படியா? அப்ப நான் 2 கொஸ்டின் கேட்கிறேன். நீ சொல்லு ஆன்ஸர் அப்படின்னு உடனே ஐயய்யோ! இல்ல நான் ரொம்ப குடிச்சிருக்கேனா எனக்கு ஒரே தலைவலிக்குது. எனக்கு எதுவுமே ஞாபகமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இவன் ஒண்ணும் எதுக்கும் வேலைக்கு ஆகுற மாரி தெரியல. அதனால அங்க ஒரு கம்பிய வந்து நல்லா பழுக்க காய்ச்சி வச்சிருக்காங்க. அத வச்சு சூடு வைக்கலான்னு போகும்போது உண்மையெல்லாம் சொல்லிடுறான். இந்த மாரி எங்க அப்பா தான் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிடுறான். உடனே ஹீரோ அந்த எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இங்க தலைவர் முன்னாடி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறான். என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, இங்க மினிஸ்டர் செங்கன் இருக்காருல்ல, அவரோட பையன் எக்ஸாம்ல வந்துட்டு மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு நல்லா எழுதியிருக்க அந்த பையனோட மார்க் ஷீட்ட மாத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி மிலிட்டரி ஃபண்ட்ஸ் எல்லாம் காணாம போச்சுல்ல, அதுல காணாம போன சில்வர் எல்லாமே இவரோட மிலிட்டரி பேஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் அதையும் சொல்லிடுறான். மிஸ்டர் செங்கனும் வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. இல்ல இந்த விஷயம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு தலைவருக்கு இன்னும் கோவம் வந்து இப்பவே இவன கூப்பிட்டு போய் தண்டனை குடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூகிங் கிட்ட பேசுறதுக்காக அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரான். அவ வந்து சொல்றா, இந்த பிரச்சனை எல்லாமே காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் தான். மிஸ்டர் செங்கன் ஒய்ஃப் வந்து அவருக்கே தெரியாம நெறைய சில்வர் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. அத வச்சு தான் வந்து இப்போ ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். இந்த மிஸ்டர் செங்கன் வந்து உங்க ஆளு அப்படிங்கிறதுனால அவன் வந்து கண்டிப்பா உங்கள போட்டு குடுக்க மாட்டான். ஸோ அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜூகிங் சொல்றாரு. கரெக்ட் தான். இவனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த கூல் லிங்ஷுனால பிரச்சனை அப்படின்றாரு. அவர் வேற யாரும் இல்ல. அவரும் ஒரு மினிஸ்டர் தான். இவங்க பண்ற ஃப்ராட் எல்லாமே அவருக்கும் நல்லாவே தெரியும். அவர எப்படியாவது போட்டு தள்ளிரு அப்படிங்கும்போது இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்ல ஹீரோயினும் ஹீரோவும் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆவாங்க. இந்த கல்யாணத்த நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரு இங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கும்ல ஆக்சஸரீஸ் அதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல மீமி உட்காந்துட்டு எத்தன வாட்டி தான் பார்த்துட்டு இருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோமா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. பக்கத்துல இருக்க ஹோட்டல் போலாம் அப்படின்றா. ஏன் அது என்ன மாரி இடம்னு தெரியுமா உனக்கு? லூசு மாரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க இவ உடனே வந்து சொல்றா, சீச்சீ நீ நினைக்கிற மாரி எல்லாம் கிடையாது. அது வெறும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அங்க டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க எல்லா கலைகள்லயும் சிறந்தவங்களா. உனக்கு வேற கல்யாணம் ஆக போகுது. உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீயும் கேட்டுக்கலாம். அதனால வா போலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ ஹீரோயின் கேட்கிறா, நீ என்ன சொல்ல வர்ற? கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றதுக்கா நீ கேட்கிற? அப்படிங்கும்போது மிமி சொல்லிட்டு இருக்கா, சீ அதுக்கு மட்டும் இல்ல. அதுவும் நீ கேட்கலாம். பட் அவங்க வந்து நீ
வாசிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் அவங்க வந்து ரொம்ப பேர் போனவங்க அப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறா. இங்க இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா, "யாரும் நம்மள கண்டுபிடிச்சிட மாட்டாங்கல்ல?" அப்படின்னு. அவளும் சொல்லிட்டு இருக்கா, "நம்ம தான் மூஞ்சி மூடி இருக்கோம்ல, யாருக்கும் தெரியாது." அப்படின்னு சொல்லி எப்படியோ கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சுடுறா. இவங்க இங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போதே, அந்த ஸ்பெஷலிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவ வந்துடுறா. அவ வந்ததுமே ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "நீ என்ன பார்க்க தான் வந்திருக்கேன்னு தெரியும். என் ரூம்க்கு வா, நான் உனக்கு வேண்டியத குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்க்கு போறாங்க. அங்க போனதுமே அவங்க வந்து ஒரு பாக்ஸ குடுக்குறாங்க. "இந்த பாக்ஸ்ல நீ கேட்டது இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே நீ பார்த்துட்டு இரு. நான் உனக்கு கொஞ்சம் டைம் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எந்திரிச்சு வெளிய போயிடுறாங்க. ஹீரோயின் என்னமோ அந்த இன்ஸ்ட்ருமென்ட்க்கு ரிலேட்டடா தான் குடுக்குறாங்கன்னு நெனச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போ வந்து யாரோ வந்துடுறாங்க. இங்க வந்து மீமியும் அவனோட கசினும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹாயும் வந்துடுறான். ஹாயும் வந்து, "என்ன மிமி நீங்க சொல்லவே இல்ல." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, அவன் கசின் தான் சொல்றான், "ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உடனே ரொம்ப நல்லது அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் குடுத்து ரொம்ப காஸ்ட்லியான டேஸ்டான ஒரு ஒயின் இருக்கும்ல, அந்த ஒயின எடுத்துட்டு வா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு விருந்தே தடபுடலா ரெடி பண்ணணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவன அனுப்பிச்சு விடுறான். அவனும் அந்த ஒயின கொண்டு வந்து வைக்கிறான். இந்த மீமிக்கே ஒரே டவுட்டா இருக்கு. என்ன இன்னைக்கு இவன் ரொம்ப நல்லவனா நடந்துக்கிறானே, இவன் இப்படி பண்ண மாட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, அந்த ஒயின மீமிக்கு மட்டும் குடுக்குறான். அவன் கசினும், குடுங்க எனக்கும் அப்படின்னு அவன் எடுத்துட்டு போறான். உனக்கெல்லாம் கிடையாது. உனக்கு வந்து நார்மல் ஒயின் தான் அப்படின்னு அவனுக்கு நார்மல் ஒயின் குடுத்துட்டு, மீமிக்கு மட்டும் அந்த டேஸ்டான ஒயின குடுக்குறான். அதுக்கப்புறமா இந்த ஃபுட் எல்லாம் ரெடி ஆயி வந்துருது. இவங்க சாப்பிடலாம்னு உட்கார்ந்துருக்காங்க. இந்த கசின் பையன் வந்து ஏதாவது எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது, அதையும் எடுத்து வந்து மீமிக்கு வச்சுட்டு இருக்கான். "நீங்க சாப்பிடுங்க, இவன் கிடக்குறான்" அப்படின்னு. இந்த கசினும், "எனக்கு சோறே வேணாம் போங்கடா" அப்படின்ட்டு அவன் ஒரு ஓரமா உட்கார்ந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த ஹாயும் வந்து ஆரம்பிக்கிறான். "எனக்கு வந்து சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கேட்கணும். எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் வார்த்தையால பரிமாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனச பரிமாறிக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மீமியும் அவன் பக்கத்துல இருக்க கசின் கிட்ட, "என்னடா அவன் சொல்லிட்டு இருக்கான்? உனக்கு ஏதாவது புரியுது?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ, அவனும், "எனக்கு எப்படி தெரியும்? நீங்க 2 பேரும் தானே பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனும் என்னென்னமோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா இந்த மீமிக்கு புரிஞ்ச மாரி தெரியல. அதுக்கப்புறம் அவனே இந்த கயிற எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, "இதுக்கு என்ன அர்த்தம்? நீ தானே எனக்கு குடுத்த" அப்படிங்கும்போது, ஐய்யயோ! ஒரு வேள கண்டுபிடிச்சுட்டாளோ! இவ ஆக்சுவலி அந்த கயிற எதுக்கு வாங்கியிருப்பா அப்படின்னா, தீய சக்திலாம் இவ பக்கத்திலேயே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருப்பா. அதுக்கப்புறம் இவன்கிட்ட குடுத்ததுக்கப்புறம், இவன் எப்படியும் நம்ம பக்கத்துல வரமாட்டான் அப்படின்னு நெனச்சு தான் குடுத்துருப்பா. எப்படியோ சமாளிக்கிறா. இங்க பாருங்க, நீங்க தான் அத தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த ஹாயும் வந்து மீமி அந்த கயிற நம்மள லவ் பண்றதுனால தான் கட்டியிருக்கா அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கான். இங்க மீமி வந்து, ஐய்யயோ! நம்ம இந்த தீய சக்தியெல்லாம் தள்ளி இருக்கணும்னு நெனச்சு வேண்டி வாங்கிட்டு வந்தது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி இவ ஒரு பக்கம் நெனச்சுட்டு இருக்கா. மீமி சொல்றா, "நீங்க நல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னு நெனச்சு தான் நான் அந்த கயிற வாங்கிட்டு வந்தேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. இங்க அவ கசின் வந்து, "ஹீரோயின விட்டுட்டு போற" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ, அப்பதான் தெரியுது ஹீரோயினும் வந்திருக்கா அப்படிங்கிறது. இவன் போய் இத ஹீரோ கிட்ட சொல்றான். இந்த மாரி ஹீரோயின் இங்க தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, எல்லாரும் வந்து, "ஹீரோயின் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ, ஹீரோ கண்டிப்பா இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். ஏன்னா கல்யாண டைம்ல வந்து இவங்க கல்யாணத்த நிறுத்துறதுக்கு யாராவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் வந்து அந்த பாக்ஸ சுத்தி புத்தி யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படி சொல்லி பார்த்துட்டே தான் பயந்து பயந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது ஒரு மாரியான பிக்சர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ஹீரோயினே அத பார்க்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ, ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்ததுமே, "என்ன பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க?" அப்படி சொல்லி பார்த்துட்டு அத வாங்குறதுக்காக போகும்போது, ஹீரோயின் குடுக்கவே மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படியோ ஸ்லிப் ஆகி கீழ விழுகுற மாரி போயிடுறா. அப்படியே ஹீரோவும் ஆஸ் யூசுவல் புடிச்சிடுறான். ஆனா அந்த பிக்சர்ஸ் எல்லாமே பறந்து கீழ விழுந்துருது. ஹீரோவும் பார்த்துடுறான். ஹீரோயினும் சொல்ல ட்ரை பண்றா, "நான் வந்து இதுக்காக வரல. ஆக்சுவலி நான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு தான் கேட்டேன்." அப்படி இப்படின்னு சமாளிக்கிறா. அப்புறம் ஹீரோ சொல்றான், "இங்க பாரு நீ என்னத்துக்கு வந்தங்கிறதுலாம் எனக்கு இப்ப பிரச்சனையே கிடையாது. இப்போ நீ வந்து சேஃப் கிடையாது. நான் உன்ன வீட்ல விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். ஹீரோ வந்து ஹீரோயின நடக்க வச்சே கூட்டிட்டு வந்துடுறான். அவளும் அங்க புலம்பிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் ஒரு ஹார்ஸ், ஒரு குதிரையிலயாவது கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. இவ்ளோ பெரிய பிரின்ஸ்ன்னு தான் பேரு அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, "உங்க வீடு வந்துருச்சு. நீங்க போறீங்களா?" அப்படி சொல்லி கேட்கிறப்போ, ஹீரோயின் கேட்கிறா, "அம்மா நீங்க அந்த ஹோட்டல்ல என்ன பண்றீங்க? உங்களுக்கும் அந்த லேடிக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு கேட்கும்போது, இவங்க வந்து அண்டர் கவர் காப்ஸ் மாதிரி, அதாவது மக்களோட மக்களா இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்களாம் செக்யூரிட்டிக்காக. அதுல அந்த லேடியும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றப்ப தான் ஹீரோயினுக்கு அப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பாடா! அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே வாங்க உள்ள போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்ப அவன் சொல்றான், "இல்ல, இல்ல ரொம்ப லேட் ஆயிருச்சு. இப்ப நான் வரது வந்து கரெக்ட்டா இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் சொல்றா, "நம்ம கல்யாணம் வந்து ஃபேமிலியோட நல்லதுக்காக பண்றது அப்படிங்கிறதுனால நான் சில பாண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு ஓகேன்னா சைன் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறா. ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கா. அந்த அக்ரீமெண்ட் குடுத்துட்டு அவளே ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. "ஃபர்ஸ்ட் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் என் ஃபேமிலிய புரொடெக்ட் பண்றதுக்கு நீ எப்பவுமே வந்துட்டு யோசிக்கவே கூடாது. அதுக்கப்புறம் எப்பவுமே நீ வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும். நம்ம கல்யாணம் எப்படா வந்து கேவலமா போய் முடியும்? நம்ம எப்போ சண்டை போடுவோம்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்னதான் நம்மளுக்கு சண்டை இருந்தாலும், அது வீட்டுக்குள்ள தான் வச்சுக்கணுமே தவிர வெளிய காட்டவே கூடாது. அதுக்கப்புறமா 2 பேத்தோட ஃபினான்ஸையுமே வந்து தனித்தனியா தான் மெயின்டெயின் பண்ணிக்கணும். உன்னோட பேங்க் பேலன்ஸ் உன்னோடது, என்னோட பேங்க் பேலன்ஸ் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ,
இதுல ஏதாவது உனக்கு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா சொல்லு. இல்லன்னா சீல்ல சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அப்படியே அவன் விரல கடிச்சா அதுல வர ரத்தத்திலேயே வந்து அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சுட்டு, "எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. நீ எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு டிராஃப்ட் பண்ணியிருப்ப அப்படிங்கிறது எனக்கு புரியுது" அப்படின்னு சொல்றான். "சரி நீயும் இப்ப சைன் பண்ணிரு" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் "ஐயய்யோ! நம்மளும் கடிக்கணுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கடிக்கிற மாரி போறா. அதுக்கப்புறம் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாங்கிட்டே இருக்கப்போ, ஹீரோ வந்து அவன் கையில வர ரத்தத்தையே வந்து ஹீரோயின் கையில வச்சு அதுல சீல் வைக்க சொல்றான். அதுக்கப்புறமா இங்க ஹீரோயின் வந்து அவளோட ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு இருக்கா. நாளைக்கு தான் கல்யாணம். அதனால வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நெறைய ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் சொல்லி ஃபைனலா வந்து இவளுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவங்க அம்மாவோட பழைய கிளிப் ஒண்ணு இருக்கு. அது அவங்க அம்மாவோட ஃபேவரைட் கிளிப்பு. இப்ப அவங்க அம்மா கூட இல்ல அப்படிங்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நம்ம கல்யாணத்த பார்க்கறதுக்கு கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த பின்ன வந்து நாளைக்கு என் கல்யாணத்துல நான் குத்திக்குவேன். அப்பதான் நீங்களும் என் கூடவே இருக்க மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சடனா அந்த வழியா யாரோ போற மாரி இருக்கு. ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அவ்வளோதான் ஹீரோயின கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவளோட அசிஸ்டன்ட் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றான், "ஹீரோயின காணோம். எங்கேயுமே தேடி பார்த்துட்டோம். எல்லா பக்கமே பார்த்துமே ஹீரோயின காணோம். அதனால தான் ஹீரோயினோட அப்பா உங்கள கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க போறான். ஹீரோ இங்க வந்ததும் அவங்க அப்பா கத்திட்டு இருக்காரு. "என்னதான் பிரச்சனை? யாரு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஹீரோயினுக்குன்னு ஒரு எனிமியே கிடையாது. அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. கண்டிப்பா இந்த கல்யாணத்துனால தான் பிரச்சனை வந்திருக்கும். யாருக்கு என்ன பிரச்சனை?" அப்படி சொல்லி அவங்க அப்பா அங்க கத்திட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவே சொல்றான், "இங்க பாருங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா இது எல்லாமே என்னால தான் வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன பிரச்சனையில மாட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோயின கடத்தியிருக்காங்க. நான் போய் ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். அதுவும் இல்லாம என்னோட செக்யூரிட்டி ஆள் எல்லாருமே போயிட்டு ஹீரோயின தேட போயிருக்காங்க. நீங்க இங்க இருந்து நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மென்ட் எல்லாமே பண்ணுங்க. நான் ஹீரோயின சேஃபா கூட்டிட்டு வரேன். நாளைக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க வந்து ஹீரோ குதிரையில போயிட்டு இருக்கான். அங்க எல்லாரும் சுத்தி வளைச்சிடுறாங்க. அது ஹீரோவே கிடையாது. ஹீரோ மாதிரி செட் பண்ணி அவனோட ஆள அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அங்க வந்து நெறைய பேர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் எங்கேயோ கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு அப்பதான் முழிப்பே வருது. முழிச்சு பார்த்ததும் பயந்துட்றா. ஐயய்யோ! எங்கடா நம்மள கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு. இவளும் வந்து சொல்லி பார்க்குறா. என்ன மட்டும் நீ காப்பாத்திட்டன்னு வையேன், உன் லைஃப வந்து ஃபுல்லா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வேணுங்கிற காச நான் குடுக்குறேன்னு பார்கெயின் பண்ணி பார்க்குறா. ஆனா அவன் வந்து ஒண்ணும் அசர்ற மாரி தெரியல. அப்பதான் ஹீரோயின் நெனச்சிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் இவன கல்யாணம் பண்ணா இந்த பிரச்சனை வரும்னு. பேசாம நான் கோயில்ல பூசாரியாவாவது போயிருப்பேன் அப்படின்னு இங்க ஒரு பக்கம் இவ புலம்பிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.